என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் சுதனமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். சாலமோன் ஞானநூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறைவார்த்தைகள் 8 முதல் 15. முதுமையின் மதிப்பு நீடிய வாழ்வினால் வருவதன்று, ஆண்டுகளில் எண்ணிக்கை அதற்கு அளவுகோலன்று. ஞானமே மனிதருக்கு உண்மையான தரைநிறை, குற்றமற்ற வாழ்க்கையே உண்மையான பழுத்த முதுமை. நீதிமான் ஒருவர் இறைவனுக்கு ஏற்புடையவராகி அவருடைய அன்பை பெற்றார். பாவிகள் நடுவில் வாழ்ந்து கொண்டிருந்த போது அவரால் எடுத்து கொள்ள பெற்றார். தீமை அவரது அறிவு கூர்மையை திசை திருப்பாமல் இருக்கவும், வஞ்சகம் அவரது உள்ளத்தை மாசுபடுத்தாமல் இருக்கவுமே அவர் எடுத்து கொள்ள பெற்றார். தீமையின் கவர்ச்சி நன்மையானவற்றை மறைத்து விடுகிறது. அலைக்கழிக்கும் இச்சை மாசற்ற மனதை கெடுத்து விடுகிறது. அந்த நீதிமான் குறுகிய காலத்தில் நிறைவு எய்தினார், நீண்ட வாழ்வின் பயனை அடைந்தார். அவரது ஆன்மா ஆண்டவருக்கு ஏற்புடையதாய் இருந்தது. தீமை நடுவி நின்று ஆண்டவர் அவரை விரைவில் எடுத்து கொண்டார். மக்கள் இதை பார்த்தார்கள், ஆனால் புரிந்து கொள்ளவில்லை. ஆண்டவர் தாம் தேர்ந்து கொண்ட ஒன்றோர் மீது அருளும் இரக்கமும் காட்டுகின்றார். தம் தூயவர்களை சந்தித்து மீட்கிறார் என்பதை அவர்கள் மனதில் ஏற்கவும் இல்லை. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. திருப்பாடல் 37. நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடம் இருந்து வரும். நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்தே வரும். நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்தே வரும். ஆண்டவரை நம்பு, நலமானதை செய், நாட்டிலேயே குடியிரு, நம்பத்தக்கவராய் வாழ். ஆண்டவரிலே மகிழ்ச்சி கொள், உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார். நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்தே வரும். நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்தே வரும். சான்றோரின் வாழ்நாட்களை ஆண்டவர் அறிவார். அவர்கள் உரிமை சொத்து என்றும் நிலைத்திருக்கும். தாம் வகை கொள்ளும் நடத்தையை கொண்டு மனிதரின் காலடிகளை ஆண்டவர் உறுதிப்படுத்துகின்றார். நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்தே வரும். நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்தே வரும். Alleluia, 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 Alleluia.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அதிகாரம் 2, அருள்வாக்கியங்கள் 25 முதல் 38 வரை. அப்போது எருசலேமில் சிமியோன் என்னும் ஒருவர் இருந்தார். அவர் நேர்மையானவர், இறை பற்று கொண்டவர், இஸ்ராயேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை எதிர்பார்த்திருந்தவர். தூய ஆவியை அவர் பெற்றிருந்தார். ஆண்டவருடைய மெஸ்ஸியாவை காணுமுன் அவர் சாகப் போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். அந்த ஆவியின் தூண்டுதலால் அவள் கோவிலுக்கு வந்திருந்தார். திருச்சட்ட வழக்கத்திற்கு ஏற்ப செய்ய வேண்டியதை குழந்தை இயேசுவுக்கு செய்து முடிக்க பெற்றோர் அதனை உள்ளே கொண்டு வந்தபோது சிமியோன் குழந்தையை கையில் ஏந்தி கடவுளை போற்றி, ஆண்டவரே, உமது சொற்படி உமடியான் என்னை இப்போது அமைதியுடன் போகச் செய்கிறீர். ஏனெனில் மக்கள் அனைவரும் காணுமாறு நீர் ஏற்பாடு செய்துள்ள உமது மீட்பை என் கண்கள் கண்டு கொண்டன. இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. இதுவே உம்மக்களாகிய இஸ்ராயேலுக்கு பெருமை என்றார். குழந்தையை குறித்து கூறியவை பற்றி அதன் தாயும் தந்தையும் வியப்புற்றனர். சிமியோன் அவர்களுக்கு ஆசி கூறி அதன் தாயாகிய மரியாவை நோக்கி, இதோ இக்குழந்தை இஸ்ராயேல் மக்களுள் பலரின் வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாக இருக்கும், எதிர்க்கப்படும் அடையாளமாகவும் இருக்கும். இவ்வாறு பலருடைய மறைவான எண்ணங்கள் வெளிப்படும். உமது உள்ளத்தையும் ஒரு வாள் ஊடுருவி பாயும் என்றார். ஆசேர் குலத்தை சேர்ந்த பானுவேலின் மகளாகிய அண்ணா என்னும் இறைவாக்கினர் ஒருவர் இருந்தார். அவர் வயது முதிர்ந்தவர், மணமாகி 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்தபின் கைம்பெண் ஆனவர். அவருக்கு வயது 84. அவர் கோவிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார். அவரும் அந்நேரத்தில் அங்கு வந்து கடவுளை புகழ்ந்து எருசலேமின் மீட்புக்காக காத்திருந்த எல்லாரிடமும் அக்குழந்தையை பற்றி பேசினார். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ். இயேசுவில் நிறைவுள்ளவர்களே, மன அமைதியும் மகிழ்ச்சியும் முதியவர்களுக்கு தருகின்ற அன்னை மரியாள் என்ற ஒரு நிலையிலே தலைப்பிலே இன்று நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். இந்த வேளை நகருக்கு வந்திருக்கின்றவர்கள் முதியவர்கள் மட்டுமல்ல, சிறு குழந்தை முதல் நாளை இறக்கின்றவர் வரை அனைவருமே இங்கே வந்திருக்கிறோம். அப்படி என்று சொன்னால் அன்னை மரியாளை முதியவர்களுக்கு மட்டும் மன அமைதி தருகின்றவர் என்று நாம் ஏன் தனித்து பார்க்க வேண்டும் என்று எண்ணுகின்ற பொழுது, ஜெபமாலை ஜெபிக்கின்ற பொழுது நாம் சொல்லுகின்றோம், ஒவ்வொரு 10 மணிக்கும் இடையிலே, ஓ என் சேசுவே, எங்கள் பாவங்களை மன்னியும், நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாற்றும், யாருக்கு மிகவும் அவசர தேவையோ அவர்களை விண்ணகத்திற்கு சேர்த்தருளும் என்று சொல்லுகிறோம். எனவே யார் மிகவும் தேவையில் இருக்கிறார்களோ அவர்களை இந்த மன்னகத்திலே இருக்கின்ற பொழுது
விண்ணகத்திற்கு வழிநடத்துகின்ற அன்னையாக இருக்கின்றார். எனவே யார் மிகவும் தேவையாக இருக்கிறார்களோ அவர்களை பற்றி சிந்திக்க என்று அன்னை மரியாள் அழைக்கின்றார். அன்னை மரியாள் என்னை முழுமையாக முதுமை வரைக்கும் கடைசி வரைக்கும் என்னை காப்பாற்றுகின்றவர் அன்னை மரியாள் மட்டுமே என்று சொல்லுகின்றவர்கள் மட்டும் உங்களுடைய வலது கரங்களை உயர்த்தி மரியே வாழ்க என்று சொல்லுங்கள். அன்னை மரியாள் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கின்றவனாக இருக்கின்றான். ஏன் முதியவர்களுக்கு ஒரு ஆறுதல் தேவைப்படுகிறது என்ற ஒரு கேள்வி எழுகின்ற பொழுது, இன்றைய காலகட்டத்தில் தாத்தா பாட்டி பெரியப்பா பெரியம்மா அல்லது உறவு முறைகள் என்று சொல்லுவது இன்னும் சிறிது காலத்திலே ஏட்டிலே சொல்லிக் கொடுத்து கல்வியிலே இப்படித்தான் உங்கள் தாத்தா இருப்பார், இப்படித்தான் உங்கள் பாட்டி இருப்பார் என்று சொல்லிக் கொடுக்கக்கூடிய காலம் ஒருவேளை வரலாம். ஏனெனில் இன்று முன்பெல்லாம் கூட்டு குடும்பங்கள் இருந்தன. எனவே ஒருவருக்கு ஒருவர் ஆறுதலாக இருந்தார்கள், உறவு நிலைகள் பலப்படுத்தப்பட்டன, ஒருவருக்கு ஒருவர் உறுதுணையாக இருந்தார்கள். ஆனால் இன்று அது பிரிந்து போய் தனி குடித்தனங்கள் ஆகி ஒருவரை ஒருவர் சந்தித்து கொள்ளாத, ஒருவரை பார்த்து பேசிக்கொள்ளாத ஒரு அவசர உலகிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் ஏற்றுக்கொண்டாக வேண்டும். எனவே இத்தகைய சூழலிலே என்றுமே நமக்கு துணையாக இருப்பது, என்றுமே நம்மை ஆசீர்வதிப்பது, என்றுமே நமக்கு ஆறுதல் தரக்கூடியது யார் என்ற ஒரு கேள்வி எழுகின்ற பொழுது அன்னை மரியாள் மட்டுமே என்று நீங்களும் நானும் நம்பி இங்கே வந்திருக்கிறோம். எனவே இறுதி வரை உறுதியாக நம்மை காக்கக்கூடியவர் அன்னை மரியாளாக இருக்கிறார். இறை இயேசுவில் நிறைவுள்ளவர்களே, ஏனெனில் இந்த அன்னை மரியாள் தன்னுடைய பிறப்பே ஒரு முதிர்ந்தவர்களுக்கு பெருமை தரக்கூடிய வகையிலே தன்னுடைய பிறப்பை அமைத்திருந்தான். அன்னாள் சுவைக்கின் என்ற வயது முதிர்ந்தவர்கள், தங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லையே என்று ஏங்கியவர்கள். எனவே அப்படி ஏங்கியவர்களுக்கு ஒரு மகளாக அன்னை மரியாள் பிறந்தார் என்று சொல்லுகின்ற பொழுது, முதிர் வயதிலே அவர்களுக்கு இருந்த குறையை நீக்கியவர், அவருக்கு இருந்த இழிவை, அவர்களுக்கு இருந்த அந்த சமுதாயத்தில் இருந்த இழிவை நீக்கியவர். இந்த அன்னை மரியாள் பிறந்ததனால் சுவைக்கின் அன்னம்மாளுக்கு இருந்த அந்த குறை நீங்கியது. அங்கே மகிழ்ச்சி மனநிறைவு நிறைந்தது. இறை இயேசுவில் நிறைவுள்ளவர்களே, மீண்டுமாக அன்னை மரியாளுடைய வாழ்க்கையை பார்க்கின்ற பொழுது அன்னை மரியாளிடத்திலே ஆண்டவரின் தூதர் சொல்லுகின்றார், உன்னுடைய உறவினரான எலிசபெத்தும் முதிர்ந்த வயதில் ஒரு மகனை கருவுற்றிருக்கிறார் என்று சொல்லுகின்ற பொழுது, அந்த முதிர்ந்த வயதிலே நான் என்ன செய்ய முடியும், என்னால் எப்படி ஆறுதல் அளிக்க முடியும் என்று சொல்லி அந்த முதிர்ந்த வயதிலும் அந்த எலிசபெத் அம்மாளை சென்று சந்தித்து அவரோடு தங்கி இறுதி வரை அவருக்கு ஆறுதலாக இருந்தவர். எனவே அப்படிப்பட்ட அன்னை மரியாள் நமக்கும் இன்றும் என்றும் ஆறுதலாக இருப்பார் என்பதுதான் உறுதியான நிலைப்பாடாக இருக்கிறது. இங்கே வந்திருக்கிறவர்கள் நிறைய பேர் முதியவர்களாக வந்திருக்கிறீர்கள். ஏன்? இந்த அன்னையிடத்திலே செல்லுகின்ற பொழுது எனக்கு எல்லாமே கிடைக்கும், என்னுடைய குடும்பத்திலே ஆறுதல் கிடைக்கவில்லை. எத்தனை பிள்ளைகள், எத்தனை குழந்தைகள் தங்களுடைய பெற்றோர்களை முதியோர் இல்லத்திலே சேர்த்து வைத்திருக்கிறார்கள். நான் கடந்த இரவிலே நான் இந்த செல்போனை பார்த்து கொண்டிருந்த பொழுது 517 தமிழகத்தில் மட்டும் சொல்லுகிறேன், தமிழகத்தில் மட்டும் 517 முதியோர் இல்லங்கள் நடத்தப்படுகின்றன. ஒன்று காசு கொடுத்து அல்லது இலவசமாக இருக்கின்ற முதியோர் இல்லங்கள் நடத்தப்படுகின்றன. 44 அரசாங்கத்தால் நடத்தப்படுகிறது. இன்னும் அன்பு சோலை என்ற நிகழ்ச்சியின் வழியாக இன்னும் இந்த ஆண்டில் 25 முதியோர் இல்லங்களை, பகலிலே அவர்களை கவனித்துக் கொள்ளக்கூடிய முதியோர் இல்லங்களை இந்த அரசாங்கம் ஆரம்பிக்கப் போகிறது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே இத்தனை அநாதை இல்லங்கள், இத்தனை முதியோர் இல்லங்கள் இருக்கிறது என்று சொன்னால் முதியவர்கள் குழந்தைகளால், பிள்ளைகளால் கைவிடப்பட்டவர்களாக இருக்கிறார்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மையாக இருக்கிறது.
எனவே அப்படிப்பட்டவர்களுக்கு அன்னை மரியாள் என்றும் உறுதுணையாக இருக்கின்றார். என்னை நோக்கி வந்த மகனே மகளே, உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்மை ஆசீர்வதிக்கின்றவராக இருக்கின்றார். ஒரு சில நேரங்களிலே ஒரு சிலர் ஆறுதலாக இருக்கலாம். ஒரு வீட்டிற்கு நான் சென்றேன். அவர்கள் 50 திருமண நாளை 50வது திருமண நாளை கொண்டாடியவர்கள். அந்த மணமக்களை அந்த 50 திருமண நாளை கொண்டாடியவர்களை வாழ்த்துவதற்காக வீட்டிற்கு சென்றிருந்தேன். அப்பொழுது வீட்டிற்கு சென்றிருந்த பொழுது 50 ஆண்டுகள் நீங்கள் இணைந்து வாழ்ந்திருக்கிறீர்கள், மிகுந்த சந்தோஷம் என்று சொல்லிவிட்டு, எப்படி இது உங்களால் 50 ஆண்டுகள் மகிழ்ச்சியோடு வாழுகிறீர்கள் என்று சொன்ன பொழுது அவர் சொன்னார், எல்லாம் ஜெபமாலை தான் ஃபாதர் என்று சொன்னார். எல்லாம் ஜெபமாலை தான் அப்படி என்று சொன்னார். எனக்கு மிகுந்த சந்தோஷம். ஜெபமாலை ஒவ்வொரு நாளும் ஜெபிப்பதனால் இப்படி இந்த நிலைக்கு இருக்கிறார்கள். ஜெபமாலையை அவர் மீண்டுமாக சொன்னார், ஃபாதர் ஜெபமாலைனா எனக்கு உயிர் ஃபாதர். ஜெபமாலை நான் எப்பொழுதும் ஜெபமாலையை சொல்லிக்கொண்டே இருப்பேன். ஜெபமாலையை என் பக்கத்திலே இருக்க வேண்டும் என்று நினைப்பேன். உறங்கும் போதும் ஜெபமாலையின் நினைவுதான், நடக்கும் போதும் நான் பயணம் செய்கின்ற பொழுதும் ஜெபமாலையுடைய நினைவுதான் என்று சொன்னார். எனக்கு மிகுந்த சந்தோஷம். இப்படிப்பட்ட ஒரு மனிதர் இருக்கிறாரே என்று சொல்லிவிட்டு நான் சரி பெரிய ஐயா மிகுந்த வாழ்த்துக்கள் என்று சொல்லிவிட்டு நான் போய் வருகிறேன் என்று கிளம்பினேன். அப்பொழுது சொன்னார், அடியே ஜெபமாலை, ஃபாதருக்கு ஒரு காஃபி எடுத்துகிட்டு வாடி அப்படி என்று சொன்னார். அவர் சொன்னது வேறு ஜெபமாலை. எனவே அன்பார்ந்தவர்களே, இது உண்மையாக இருந்தாலும் நல்லது தான் இல்லைங்களா? உண்மையாக இருந்தாலும் நல்லது தான். அவர்களுக்கும் அன்னை மரியாள் தான் உதவி புரிகின்றவராக இருக்கின்றார். எனவே இயேசுவில் நிறைவுள்ளவர்களே, நீங்கள் இந்த அன்னை மரியை நோக்கி வேண்டுகின்ற பொழுது எந்த ஒரு நிலையிலும் உம்முடைய மிகவும் இரக்கமுள்ளதாய ஜெபத்திலே என்ன சொல்லுகின்றோம்? உம்முடைய உதவியை கேட்ட ஒருவனாகிலும் உலகத்தில் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் கேள்விப்பட்டதில்லை என்று சொல்லுகிறோம். அப்படி என்று சொன்னால் ஒரு இளையவராகவோ ஒரு வயதானவராகவோ வாலிபராகவோ வாலிப பெண் பிள்ளையாகவோ ஆண்டவர் கைவிடுவதில்லை. இந்த பெண் பாவி, இந்த வயதான பெண் பாவி இவ்வளவு பாவம் செய்திருக்கிறார், இந்த வயதான காலத்திலே வாழ்ந்த பொழுது இவ்வளவு பாவம் செய்திருக்கிறார், எனவே நான் கைவிடுவேன் என்று ஆண்டவர் அன்னை மரியாள் வழியாக ஒரு நாளும் விட்டதில்லை. எனவேதான் ஒரு நாளும் கைவிடப்பட்டதில்லை என்று சொல்லுகிறோம். எனவே இங்கே வந்திருக்கிற நீங்கள் அனைவரும் உங்களுக்கு தேவையான ஆசீர்வாதங்களை எல்லாம் அவர் கொடுக்கிறார். நான் இங்கே இந்த அன்னை மரியுடைய ஆலயத்திற்கு வந்திருக்கிறேன் என்று சொன்னால் என்னுடைய குடும்பத்திலே கிடைக்காத அமைதி, என்னுடைய உற்றார் உறவினரிடத்திலே கிடைக்காத அமைதி, என்னுடைய சொந்த பந்தங்களிலே கிடைக்காத அமைதி, என்னுடைய மகன் மகளிலே கிடைக்காத அமைதி இங்கே இந்த அன்னை மரியுடைய ஆலயத்திலே கிடைக்கிறது. இந்த அன்னை மரியுடைய அவருடைய திரு உருவத்தை நோக்குகின்ற பொழுது, அவருடைய முகத்தை பார்க்கின்ற பொழுது எனக்கு கிடைக்கிறது என்று சொல்லி வந்திருக்கிறீர்களே, உங்கள் ஒவ்வொருவரையும் அன்னை மரியாள் நிச்சயமாக நிறைவாக ஆசீர்வதிக்கிறார். எனவே இந்த அன்னை மரியாள் எப்படி இதை கற்றுக்கொண்டால், எப்படி இந்த முதியவர்களை ஆசீர்வதிக்க வேண்டும், முதியவர்களை கைவிடக்கூடாது, முதியவர்களுக்கு நான் என்றுமே மன அமைதி மகிழ்ச்சியும் தர வேண்டும் என்று எப்படி கற்றுக்கொண்டார் என்று சொல்லுகின்ற பொழுது அவருக்கு கிடைத்த, அவர் பழைய ஏற்பாட்டிலே எசையா புத்தகத்திலே வருகின்ற அந்த பகுதி அவருக்கு உதவியாக இருந்திருக்கிறது. அவர் சொல்லுகின்றார், ஆண்டவர் சொல்லுகின்றார், யாக்கோபின் வீட்டாரே, இஸ்ராயேல் குலத்தவர்களே, எஞ்சியிருக்கும் அனைத்து மக்களே செவி கொடுங்கள். உதரத்திலிருந்தே உங்களை தாங்குபவன் நான், கருவிலிருந்தே உங்களை சுமப்பவன் நான், உங்கள் முதுமை வரைக்கும் நான் அப்படியே இருப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றான். நான் வயது வரைக்கும் உங்களை சுமப்பேன், உங்களை உருவாக்கிய நானே உங்களை தாங்குவேன், நானே உங்களை சுமப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகின்றார். எனவே அந்த ஆண்டவர் சொன்னது, ஏனெனில் அன்னை மரியாள் பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதன்படி வாழ்ந்தவர், அதன்படி நெறிபிடாமல் நடந்தவர். எனவே அந்த ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை தன்னுடைய வாழ்க்கையிலே கடைபிடித்தார். எனவே முதுமையிலே நான் உங்களை ஆதரிக்கின்றவர்களாக இருக்கிறேன். எந்த ஒரு சூழலிலும் ஆண்டவர் முதுமை வரைக்கும் உன்னை கருவிலே தாங்கிய நான் உன்னை முதுமை வரைக்கும் ஆதரிப்பேன் என்று சொன்னாரே,
அந்த ஆண்டவர் உன்னை கடைசி வரைக்கும் காப்பாற்றுவேன் என்று சொல்லுகின்றார். எனவே இங்கே வந்திருக்கின்ற அன்பார்ந்தவர்கள், நீங்கள் எதற்கும் கவலைப்பட வேண்டாம். இந்த அன்னை மரியிடத்திலே நீங்கள் செய்ய வேண்டியது, அம்மா நான் உம்மை நோக்கி வந்திருக்கிறேன், என்னுடைய தேவைகளுக்காக வந்திருக்கிறேன். அம்மா என்னுடைய தேவைகள் பல இருக்கின்றன, என்னுடைய உள்ளத்திலே சமாதானம் இல்லை, என்னுடைய உள்ளத்திலே அமைதி இல்லை, என்னுடைய உள்ளத்திலே அன்பு இல்லை, அதை நீர் மட்டுமே கொடுக்க முடியும். எனவே என்னை முழுவதுமாக உம்மிடத்திலே ஒப்புக் கொடுக்கிறேன் என்று சொல்லி அந்த அன்னை இடத்திலே உங்களை ஒப்புக் கொடுங்கள். அந்த அன்னை கடைசி வரை உங்களை கைப்பிடித்து நடத்துவார். உங்கள் வாழ்க்கையிலே துன்பங்கள் வரலாம், துவண்டு போகின்ற நிலைகள் வரலாம். அப்படி இருந்தாலும் கூட அன்னை மரியாள் இதை எனக்கு நல்லதற்காகவே செய்வார். இந்த அன்னை மரியாள் இதன் வழியாக ஏதோ என்று நல்லது எனக்கு செய்யவிருக்கிறார் என்று நீங்கள் ஏற்றுக்கொள்ளுகின்ற மனநிலை உங்கள் ஒவ்வொருக்கு வரும். எனவே அந்த அன்னை மரியாள் இடத்தில் நீங்கள் ஜெபிக்கின்ற பொழுது நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுகிறீர்கள். இறை இயேசுவில் நிறைவுள்ளவர்கள். எனவே அவருக்கு நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். அவருக்கு நீங்கள் தினமும் ஜெபமாலை சொல்லுங்கள். அன்னை மரிக்கு நீங்கள் 1000 ரூபாய்க்கு மாலைகள் வாங்கி சாற்றலாம், 1000 ரூபாய்க்கு நீங்கள் மெழுகுதிரிகள் வைக்கலாம். அது தேவையில்லை என்று நான் சொல்லவில்லை. ஆனாலும் அதோடு சேர்த்து நீங்கள் ஜெபமாலையை தினமும் ஜெபிக்கின்ற பொழுது அன்னை மரியாள் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிக்கின்றார். யார் யார் இந்த அன்னை மரிக்கு நான் தினமும் ஜெபமாலை ஜெபிப்பேன் என்று சொல்லுகின்றவர்கள் மட்டும் கையை உயர்த்தி மரியே வாழ்க என்று சொல்லுங்கள். Those who like to recite rosary every day, kindly raise up your hand and say Hail Mary. அன்னை மரியாள் அந்த ஆண்டவரிடமிருந்து நிறைவான ஆசீர்வாதங்களை பெற்று உங்கள் ஒவ்வொருவரை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவருடைய திருநாமம் என்றென்றும் போற்றப்படுவதாக. ஆமென். காணிக்கையாக எம்மை தருகின்றோம், உம் கரத்தில் வாழ நாளும் விளைகின்றோம். காணிக்கையாக எம்மை தருகின்றோம், உம் கரத்தில் வாழ நாளும் விளைகின்றோம். பலியை அல்ல இரக்கம் விரும்பும் பரமனின் எம்மை அழைக்கின்றோம். காணிக்கையாக எம்மை தருகின்றோம், உம் கரத்தில் வாழ நாளும் விளைகின்றோம். காணிக்கையாக எம்மை தருகின்றோம். பாந்தவர்களை நாம் அனைவரும் ஒப்புக் கொடுக்கின்ற திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலனுக்காகவும் முதல் கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. அன்பான ஆண்டவரே, இப்பலி பொருட்களோடு மக்களின் மன்றாட்டுக்களை ஏற்றருளும் உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு உம்முடைய திருமகனின் தாயான புனித மரியாவின் பரிந்துரையால் எந்த ஒரு மன்றாட்டு புறக்கணிக்கப்படாமலும் எந்த ஒரு வேண்டலும் வீணாகாமலும் இருப்பனவாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா,
நாங்கள் உம்மை வியப்புக்குரியவர் என அறிக்கையிடுவதும் மிகச் சிறப்பாக புனித அன்னை மரியாவை நினைவு கூறும் என்று அவருடைய நன்றி கலந்த புகழுரையால் உமது கனிவை ஏற்றி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உலகெங்கும் அதன் இறுதி எல்லை வரை நீர் அரும்பெரும் செயல்கள் பல புரிந்துள்ளே. சிறப்பாக உம்மடியாரின் தாழ்நிலையை கண்ணுற்று அவர் வழியாக மனித மீட்பின் காரணராமும் திருமகன் எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அளித்ததால் உமது இரக்க பெருக்கை எல்லா காலங்களிலும் நீடிக்க செய்து வருகின்றே. அவர் வழியாகவே மதுமாண்பை வானக தூதரணிகள் வழிபடுகின்றன, திருமுன்னிய காலத்தும் மகிழ்கின்றன. அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி ஒன்றாக கழித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். ஆண்டவர் விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்தமை தாழ்மையாய் வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு வைமாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்து இறந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். திருமணம் நமக்கு ஒழியும் புரிய தகுந்தவர்களை எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உமை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும்
இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்த புனிதர்கள் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றைப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. இறைமகனேசு அப்பா தந்தை என்று அழைக்க நமக்கு கற்றுக் கொடுத்தார். எனவே பிள்ளைகளுக்குரிய பாசத்தோடு அவரை நோக்கி மன்றாடுவோம். உலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் இது நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவன் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. ஆண்டவருடைய அமைதியை ஒருவரோடு பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இவரை உலகின் பாவங்களை போக்குகின்றவன். இவரை ஆரோக்கிய அன்னையின் வழியாக அளப்பரிய அருள் வளங்களை உங்களுக்கு அள்ளி கொடுக்கின்ற அன்பின் தெய்வம். இவருடைய விருந்திற்கு அழைக்கப்பட்டிருக்கின்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோன். ஆண்டவரே, நீர் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். தயவு செய்து கவனிக்கவும். இப்பொழுது வழங்கப்படும் திவ்ய நற்கருணை பாவ சங்கீதனம் செய்து தங்களையே தயாரித்து கொண்டு திருப்பலியில் முழுமையாக பங்கெடுத்த கத்தோலிக்க கிறிஸ்தவர்களுக்கு மட்டும் வழங்கப்படும். பிற மதத்தையோ பிற சபையோ சார்ந்த சகோதர சகோதரிகள் யாரும் திவ்ய நற்கருணை வாங்க முன்வர வேண்டாம் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். திவ்ய நற்கருணை நாவில் மட்டுமே வழங்கப்படும். திவ்ய நற்கருணை வாங்க வருகிற பொழுது உங்கள் உடைமைகளை பத்திரமாக பாதுகாத்துக் கொள்ளுங்கள். Your attention please, Holy Catholics who have made themselves worthy of receiving Holy Communion by making proper confession and have participated full Mass might come forward to receive the Holy Communion. People belonging to other religions and denominations are requested not to come forward to receive the same. Holy Communion will be given only in tongues. Please take care of your belongings when you come to receive the Holy Communion. மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே, அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே, தந்தை தரும் உணவே, உனக்காக நான் ஏங்கி தவி
சிந்தை மகிழ் உறவே தந்தை தரும் உணவே. விருந்தாக வரும் தேவன் உன்னை காண்கையில் வரும் தாகம் பசியாவும் பறந்தோடுவே. மறந்தாலும் மறவாது உனதன்பை, இருந்தாலும் இருந்தாலும் மனம் தேடுதே. பசியார பறிவோடு அழைக்கின்றேன் வா, இசையோடு கவி சேரும் சுவை காணவே. உன்னை தேடி உன்னை நாடி நிறைவாகுவே, ஒன்றில் உறவாகுவே. அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே தந்தை தரும் உணவே. அன்பில் கனிந்து வந்த அமுதே, சிந்தை மகிழ் உறவே தந்தை தரும் உணவே. நன்றி கோரி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக உணவை விட்கொண்ட நாங்கள் உமது கனிவை வேண்டுகின்றோம். என்றும் கண்ணியான புனித மரியாவின் நினைவு கொண்டாட்டத்தில் மகிழ்வரும் நாங்கள் அதே அன்னையை கண்டு பாவித்து எங்கள் மீட்பின் மறையின்மைகளை மேற நாங்கள் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவரோடும் அன்னையோடும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சந்திரனைப் போல் அழகுள்ளவராய், சூரியனைப் போல் ஒளியுள்ளவராய், விடியற் காலை போல் காட்சி தரும் புனித ஆரோக்கிய மாதாவின் பேராலயத்தில் கூடியிருக்கும் நாம் அனைவரும் நமக்கு வேண்டிய விண்ணப்பங்களை இறைவனிடம் நம்பிக்கையோடு எடுத்து சொல்லுவோம். ஒவ்வொரு மன்றாட்டுக்கு பின்னும் நீங்கள் சொல்ல வேண்டிய பதில், ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என்னை அனுப்பியவரின் திருவுளத்தை நிறைவேற்றுவதும் அவர் கொடுத்த பணியை செய்து முடிப்பதுமே என் உணவு என்றும் வார்த்தைக்கு ஏற்ப திரு அவை வழிநடத்தும் எங்கள் திருத்தந்தை லியோ அவர்களும், தஞ்சை மறைமாவட்ட ஆயர் மேதகு சகாயராஜ் அவர்களும் மற்றும் இப்பேராலயத்தில் பணியாற்றும் அருட்தந்தையர்கள் அருட்சகோதரிகள் அனைவரும் தம் பணியில் உமது மகிமைக்காகவும் அன்னையின் புகழுக்காகவும் உழைத்து உடலுள்ள சுகமுடன் நலமுடன் பணியாற்ற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விசுவாசத்தை அடிப்படையாக கொண்டு வாழ்வை கட்டி எழுப்புங்கள் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் பங்கு மக்களையும் திருத்தல தந்தையர்களின் வழிகாட்டுதலில் திருத்தல வளர்ச்சிக்கும் அன்னையின் மகிமைக்கும் பணியாற்றும் பேராலய தன்னார்வ பணியாளர்களையும் ஆசிர்வதித்து அன்னையின் பரிந்துரையில் அருள் வாழ்விலும் பொருள் வாழ்விலும் சிறந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அறிவு கூர்மை கொண்டோரின் ஆட்சி சீராய் அமையும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப எங்கள் நாட்டு தலைவர்கள், அரசு பணியாளர்கள் மக்களின் அடிப்படை தேவைகளை நிறைவேற்றி உண்மையுடன் நீதியுடன் தம் அறிவு கூர்மையால் மக்களை வழி நடத்திட தியாக உள்ளத்துடன் பணிபுரிய அருள் வரங்களை பொழிந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கொடுங்கள் உங்களுக்கு கொடுக்கப்படும் என்ற வார்த்தைக்கு ஏற்ப
இத்திருத்தலத்தின் வளர்ச்சிக்கும் திரு பயணிகளுக்கும் பங்கிற்கும் உதவி செய்யும் அனைவரும் தங்கள் வாழ்வில் எல்லா அருளும் ஆரோக்கியம் நிரம்ப பெற்று வரங்கள் நிறைந்த வளமான வாழ்வு வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உமது மனம் விரும்புவதை அவர் உமக்கு தந்தருள்வாராக என்ற வார்த்தைக்கு ஏற்ப அன்னையின் பரிந்துரையை நாடி திரு வழிபாட்டில் பங்கேற்போர், ஆன்ம உடல்நலம் தேடுவோர், மரண பயத்திலிருந்து விடுதலை தேடுவோர், புறக்கணிக்கப்பட்டோர், வறுமையுற்றோர், வேலையின்றி தவிப்போர், திருமணத்திற்காக காத்திருப்போர், குழந்தை வரம் வேண்டுவோர், குடும்ப ஒற்றுமைக்காக இயங்குவோர், கல்வியிலும் ஞானத்திலும் சிறந்திட விரும்புவோர், இறை அழைத்தலை தேர்ந்து கொள்ள விரும்புவோர், இன்னும் பல்வேறு தேவைகளுக்காக ஜெபிப்போர் அனைவருடைய எண்ணங்களையும் மன விருப்பங்களையும் நிறைவேற்றி தந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். Let us in a special way remember our brethren who are taking part with faith in this sacred liturgy through Shine Web TV. இப்போது நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக ஜெபிப்போம். Now in silence let us pray for our personal intentions before the Lord. நாம் அனைவரும் ஒருமித்த குரலில் இறைவனை தந்தை என்று அழைத்து நம்பிக்கையோடு மன்றாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்றப் பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோடமிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சி உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதியுள்ளோர் ஆகும்படியாக இறைவனின் புனித அன்னையே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மன்றாடுவோமாக. இறைவா, எங்களின் மன்றாட்டுக்கு கனிவாய் செவிசாய்த்து கொண்டிருப்பதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நீரே எங்கள் புகலிடம் என்று உம்மீது முழு நம்பிக்கை வைத்துள்ள எங்களை ஒருபோதும் கைவிடாதேயும். புனித ஆரோக்கிய அன்னையின் பரிந்து பேசுதலால் எங்களை தொடர்ந்து ஆசீர்வதித்தருளும். எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகிறோம். ஆமென். புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசி பெற மன்றாடுவோம். ஆற்றலும் அன்புமிக்க இயேசுவை கையிலேந்தி காலமெல்லாம் கடலோரம் காத்திருக்கும் புனித ஆரோக்கிய அன்னையே, இப்பேராலயத்தில் கூடியிருக்கும் பக்தர்கள் மற்றும் இணையதளம் சமூக ஊடகங்கள் வழியாக பங்கேற்கும் அனைவரையும் ஆசீர்வதியும். இவர்களின் மனம் சோர்ந்து போகும்போது பால்கார பாலகனின் பால் குடத்தை பொங்க செய்தது போல இவர்களின் மனங்களையும் மகிழ்ச்சியால் பொங்க வையும். இவர்கள் தோல்வியால் துவண்டு போகும்போது நடக்க இயலாத சிறுவனை நடக்க வைத்தது போல இவர்களையும் எழுந்து நடக்க வையும். இவர்கள் துன்பக்கடலில் தத்தளித்து தடுமாறும் போது போர்ச்சுகீசிய மாலுமிகளை கரை சேர்த்தது போல இவர்களையும் கரை சேர்த்தருளும். வரம் பெற்றுத்தரும் புனித ஆரோக்கிய அன்னையின் ஆசீர் உங்களோடு என்றும் தங்குவதாக. May Jesus touch you and heal you through the loving hands of his dear mother, Our Lady of Velankani. எல்லாமல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென்.